வாழ்க. குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதாத்திரிய சாரல் தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் மங்கையாய் பிறப்பதற்கே மாதவம் செய்கிறேன் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். மனித இனத்தில் ஆண் பெண் என்ற இரண்டு கூறுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதனை தவிர மற்ற ஜீவ இனங்களிலும் ஆண் பெண் என்றிருந்தாலும் வாழ்வின் சிறப்பு, அதனால் பெறக்கூடிய இன்பங்கள் என்பவை மனித வாழ்க்கையில் தான் சற்று உயர்வாக அமைந்திருக்கின்றது. இந்த நீண்ட சரித்திர பரிணாமத்தில் விலங்குகளை தவிர மனித வாழ்க்கையில் வருகின்ற போது மனிதனின் சிந்தனை திறத்திற்கும் அறிவு நிலைக்கும் ஏற்ப வாழ்க்கை பண்பாடுகள் காலங்கள் தோறும் மாற்றம் அடைந்து கொண்டே வந்திருக்கின்றன. இந்த பண்பாட்டு சரித்திரத்தில் உறவுகள் மிக மிக முக்கியமான இடத்தை வகிக்கும். அந்த உறவுகளிலே முதன்மை இடம் எது முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற சிந்தனையும் ஆராய்ச்சியும் தொடர்ந்து சில மனிதரிடத்தில் ஏற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம். பெரும்பாலும் உலக நாடுகளில் ஆண் பெண் என்ற இருவரையும் ஒப்பிட்டு பார்த்து பெண்களை விட ஆண்களை உயர்ந்தவர்களாக மதிக்கின்ற கருதுகின்ற ஒரு மனோபாவம் எல்லா இடத்துலையுமே உண்டு. இயற்கை நீதிப்படி இது பொருத்தமுடையதா என்று ஒரு சிந்தனை, ஆராய்ச்சி அவசியம். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுடைய உணர்வுகளை மதிக்கத்தான் இயற்கை நமக்கு அறிவை வழங்கியிருக்கிறதே தவிர இன்னொரு சக ஜீவனை அவமதிப்பதற்கோ அலட்சியப்படுத்துவதற்கோ துன்புறுத்துவதற்கோ இயற்கை விதிகள் அதுக்கு உடன்படுவதாக இருக்க முடியாது. மனித வாழ்க்கையிலையும் அதே போல இந்த பேதங்களை கடந்து ஆண் பெண் சமமாக பாவிக்கின்ற மனோபாவம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த நீண்ட சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்து அதில் எந்த காலகட்டத்தில் இந்த பேதம் உருவானது என்பதையும் அதற்கான காரண காரியங்களையும் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதில் எத்தனை தவிர்க்கக்கூடியவை என்பது நமக்கு தெரிய வரும். அந்த அறிவின் தெளிவிலே வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திருத்தி அமைத்து கொண்டால் குடும்ப வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் இன்னும் சிறப்பாக அமையும். இறைநிலை அதிலிருந்து எழுச்சி பெற்று வருகின்ற சக்தி என்ற துகள், அந்த இறைநிலைக்கு உள்ளாகவே சக்தி என்ற ஆற்றல் அடக்கம் பெற்று இயங்குவதனால் அடங்கி இயங்குவதை பெற்று பெண்மை என்றும் அதை சூழ்ந்து ஆண்டு கொண்டிருப்பதை
ஆளுமை ஆண்மை என்றும் சொல்லி வைத்தார்கள். ஆணுக்குள் பெண் அடக்கம் என்ற கருத்து தத்துவத்திற்கு வந்ததை தவிர ஜீவன்களிலே வந்த கருத்து அல்ல. அதை உணர்ந்த மகான்கள் ஆணுக்கு பெண் அடக்கம் என்றும் அதுக்குள் அடக்கம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மனித வாழ்க்கையில் ஆணுக்குள் பெண் அடக்கம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. இந்த பிரபஞ்சமே சக்தி களம் என்று சொல்லுகின்றோம், டைனமிக் ஸ்டேட். இதை தாங்கி காத்து அதுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் வழங்கி கொண்டிருக்கின்ற அருட்பேராற்றலே இறைநிலை. அதை சிவமாக ஆண்மையாக அதை வெளிப்படுத்தினாங்க. அது இன்னொரு பொருள் யுக்தி யோகம் புருஷ லட்சணம் என்ற ஒரு சுலோகம் உண்டு. அதை நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டோம்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் மாற்றிக்கிட்டோம். இது அந்த காலத்துக்கு பொருத்தம் இருக்கலாம். எனக்கு உத்தியோகம் பார்க்காத பெண்கள் இத்தனை பேர். இப்போ அவங்க பெண்களா ஆண்களா? வேலைக்கு போகிறவங்களா ஆண்களா? அப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பது பல பழமொழிகளுக்கு நாம் சரியாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். பர்ஃபெக்ட்லி மிஸ் அண்டர்ஸ்டுட். யுக்தி யோகம் புருஷ லட்சணம். யுக்தி என்பது கடந்த கால அனுபவங்கள். யோகம் என்பது நிகழ்காலத்தில் அந்த அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ளுகின்ற அறிவின் சிறப்பு. அப்ப யுக்தி யோகம் நிகழ்காலத்தில் செயல்படுகின்ற போது இந்த மனதை அறிவோடு, யோகம் என்றால் இணைப்பு என்று பொருள், இணைந்து செயல்படுவது லட்சணம். அது சிறப்பு வாய்ந்தது என்று பொருள். அதனால இதே போல ஆண் பெண் என்ற அந்த கூறுகளை விளக்க வந்த மகான் ஆண் மூலம் அரசாலம் என்றும் ஆணுக்குள் பெண் அடக்கம் என்றும் சொல்லி வைத்தாங்க. இது இயற்கை நியத்தை விளக்குவதற்காக சொன்ன சில, அதாவது ஒரு கோட்பாடுகள். இதை அப்படியே எடுத்து ஆண் பெண் ஜீவனுக்கு கொண்டு வந்து இணைக்கக்கூடாது. இதிலிருந்து வெளிப்படுவதற்கு இப்போ நம்ம ஒரு நீண்ட சிந்தனை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. மகிழ்ச்சி இடத்துல பல நண்பர்கள் உரையாடுகின்ற போது இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. மகிழ்ச்சியும் பெண்ணின் பெருமை என்று பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதிக்கிறாங்க. மகிழ்ச்சியத்தை கேட்குற போது ஆணுக்கு பெண் சமமா சாமிஜின்னா இல்லையே அப்படிம்பார். அப்போ ஆண்கள் உயர்ந்தவர்கள் தானே அப்படின்னா அதுவும் இல்லையே அப்படிம்பார். அப்போ பெண்கள் உயர்ந்தவர்களா கேட்டால் இல்லையே அப்படிம்பார். அப்போ ஆணுக்கு பெண் உயர்ந்தோலும் இல்லை தாழ்ந்தோலும் இல்லை சமமாகவும் இல்லைன்னா அப்புறம் என்னதான்? அவரவர்கள் நீதியிலே அவரவர்கள் சிறப்பானவர்கள். உடல் அமைப்பாலும் அறிவின் திறத்தாலும் சிந்தனை ஆற்றலாலும் அவரவர்கள் அவரவர்களிலே சிறப்பு பெற்றார்கள். 10 ஆண்களிலே ஒருவர் நம்பர் 1 என்று தேர்ந்தெடுக்கலாம். 10 பெண்களிலே இவர் சிறந்தவர் என்று தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ஆண் பெண் இருவரில் யார் சிறந்தவர் என்றால் இது அடிப்படையே தப்பு. இது என்ன சொல்லுகிறது? மலர்களிலே நான் பாரிஜாதம், மரங்களிலே நான் கற்பக விருட்சம், தேவர்களிலே நான் தேவேந்திரன். இப்படி ஒவ்வொரு ஸ்பெசி, ஒவ்வொரு இனத்தை எடுத்து அந்த இனத்திலே நான் இந்த இடத்துல சிறந்திருக்கிறேன் என்று சொல்றாரே தவிர எல்லாவற்றையும் விட தேவேந்திரன் தான் பெருசு, அவனாக நான் இருக்கிறேன்னு சொன்னாலே. அதனால் ஒரு இனத்தை இன்னொரு இனத்தோடு ஒப்பிடுவதே அடிப்படையில் தவறு. பேசிக்கலி நல் அண்ட் வாய்னு சொல்லுவாங்க.
அந்தந்த இனத்திலே உள்ளவர்களை உயர்வு தாழ்வு வைத்து எடை போட்டு பார்த்து இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர் அடுத்தது என்று தரம் பிரிக்கலாம். ஆண் பெண் என்ற இருவருமே உடல் அமைப்பாலும் சிந்தனை ஆற்றலாலும் செயல் திறமையாலும் பேதப்பட்டவர்கள் தான். அவர் இருவரை இணைத்து ஒப்பிட்டு பார்ப்பதே அடிப்படையிலேயே பொருந்தாது. இதிலே அவரவர்கள் அவரவர் நிலையிலே மதிப்புக்குரியவர்கள் என்ற கருத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த பூமியில உள்ள இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றி தூக்கின்ற அறிவின் சிறப்பு, சில காரியங்களை சிலர் செய்வது லகுவாக இருக்கும். இது தேவையின் அடிப்படையில் தோன்றிய ஆற்றல் தான். விலங்கிலிருந்து மனிதன் என்ற ஜீவன் தோன்றிய போது எப்படி விலங்குகளிலே வலிமை மிக்கது வலிமை குறைந்த ஒன்றை வேட்டையாடுகிறதோ, அந்த உணவை கொண்டு தன் இனத்தில் உள்ளவர்களோடு அது இணைந்து பகிர்ந்து கொள்கிறதோ, அப்படிப்பட்ட ஆதிவாசிகள் நாடுடைய வாழ்க்கையில விலங்குகளுக்கு இடையிலே மனிதன் வாழ்கின்ற போது அவற்றிலிருந்து தன்னையும் தன் இனத்தையும் காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். அப்ப வலிமை மிகுந்தவன் எதிர்த்து போராடி அந்த விலங்குகளிடத்திலிருந்து மற்றவர்களை காக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதனால் அதற்குரிய பயிற்சிகளையும் உணவு முறைகள் எல்லாம் பின்பற்றி பல காலங்களாக ஆண்கள் வலிமை மிக்கவர்களாகவே இருந்து கொண்டிருக்கணும். ஆனால் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எந்தெந்த துறையிலே சாதிக்கின்றார்களோ அத்தனை துறைகளிலும் பெண்களும் சாதிக்கிறாங்க. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது பாருங்கள். இந்த ஓட்டப்பந்தயம், தாண்டுதல், இது மாதிரிலாம் பாருங்கள், வெயிட் லிஃப்டிங், அப்புறம் அந்த பளு தூக்கி எறியக்கூடியது, இதில் அந்த வீராங்கனைகள் சொல்கிறாங்களே, அவன் உடல் அமைப்பு கவனித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண் மாதிரியா இருக்கும். கவனித்து பார்த்துருக்கீங்களா? அப்போ வலிமை மிக்க உடல் திசுக்கள் அது பயிற்சி செய்ய தரமாற்றம் பெற்றுவிடும். அப்போ ஆண்கள் மட்டுமே கடினமான காரியங்களை செய்து வந்த போது அந்த உடல் அமைப்பு அது போல செல்களிலே தரமாற்றம் செய்திருந்தது. இப்போ பெண்களும் அதே வேலை செய்கின்ற போது உடல் கூறு மாற்றம் பெறுகிறது. அதனால் எந்த உடலாக இருந்தாலும் செய்கின்ற தொழிலுக்கு தக்க ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகமைத்துக் கொள்வது இயல்புக்க விதி. அதனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வலுவாக கூட இருக்கலாம். மனோதைரியத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் இதை சரித்திரத்தோடு இணைத்து பார்த்து இன்றைக்குள்ள குடும்ப நிலைகளிலே சமுதாய அமைப்பில் உள்ள சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம்னாக்கா தாய், சகோதரி, மனைவி, மகள், பேத்தி, வேலைக்காரி, அப்புறம் உறவினர்களே பெண்கள், இப்படி இந்த உலகம் முழுவதும் பெண் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. 644 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமியில எத்தனை ஆண்கள் பெண்கள்னா பொதுவாக பாதியும் சொல்லுவோம். இப்போ அந்த கணக்கு தவறி போச்சுங்க. ஆண்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் பெண்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டும் வருகிறது. பொதுவாக எல்லாரும் இப்படி ஆண் பாதி பெண் பாதின்னு தான் சொல்லிகிட்டே இருப்போம். எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் சிந்திக்காத ஒரு கருத்தை மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இந்த உலகில் உள்ள மக்கள் தொகையில் பாதி பேர் பெண்கள், மீதி பாதி பேர் அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். ஒரு வித்தியாசமான கோணம். எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகவாதி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க.
பல ஆன்மீகவாதிகள் கண்ணில் பட்டாலே அவனுக்கு ஏதோ ஒட்டிக்கிட்ட மாதிரி போய் குடிக்க போயிடுவாங்க. பார்த்தா தீட்டு நினைக்கிற ஆளுகளாக இருக்கிறாங்க. பெண்களை அவமதித்த குடும்பமோ சமுதாயமோ நிறைவாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் சிந்தித்து பார்த்த மக்களும் இல்லை. எந்த குடும்பத்தில் சமுதாயத்தில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த குடும்பமும் சமுதாயமும் வளமாக இருக்கும். ஏன் என்பதற்கான காரணங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம பெற இருக்கிறோம். மனித வாழ்க்கை துவக்கத்திலிருந்து கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஒரு குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்தா இன்று வரைக்கும் சமுதாயத்தில் பெருசாக ஒரு இனிப்பு கொடுத்து பையன் பிறந்திருக்கிறான்னு சந்தோஷமா வாயெல்லாம் பல்லா தெரிய எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. பெண் குழந்தை பிறந்தா ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்து பொண்ணு பிறந்திருக்குங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு சப்பையாக சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் அது என்னங்க பொண்ணுன்னு சப்பையாக சொல்கிறீங்க, அதுவும் நம்ம குழந்தை தான் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள பொண்ணு பிறந்ததா அப்படின்னு நினச்சிக்குவார். ஏன் இப்படி நினைக்கிறோம்? ரெண்டு குழந்தைகள் தான். ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன? ஏன் ஆண் குழந்தைன்னா ஒரு சந்தோஷம், பெண் குழந்தைன்னா வருத்தம் வருது? நினச்சி பாருங்க. அடிப்படையாக சொல்லக்கூடியது ரெண்டு கருத்துக்களில் வரும். ஒன்று, பெண் குழந்தையை வைத்து காப்பது ஒரு பெரும் பொறுப்புன்னு நினைக்கிறாங்க. மகரிஷி ஒரு கவிதை சொல்றாங்க, கற்பு என்பது ஆண் பெண் இருவருக்குமே பொது என்றாலும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையதன் ஆட்சி வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சத்புத்திரன் போலே அவன் உலாவ சமுதாயத்தால் இவள் ஒதுக்கப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பு ஒழுங்கை உயிரினும் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம். மகரிஷி பெண்களை பொதுவாகவே உயர்த்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு கண்டிஷனல் அப்ரைசல், ஒரு கோட்பாட்டை வச்சு அப்புறம் அதை சிறப்பு கொடுத்துருக்கின்றாங்க. அறிவுடைய பெண்கள் எல்லாம். அப்போ அறிவில்லாத பெண்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யார் அறிவில்லாதவங்க? ஜோடி நம்பர் 1, டாப் சிங்கரு, இல்லை ஆடுறதான் அறிவுள்ளதான் நினைக்கிறீங்களா? இதுபோல் சமுதாயத்தை எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ அவங்கள கற்பு லிஸ்ட்டில் சேர்த்துக்க முடியறதில்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க? அறிவுடைய பெண்கள் அதை மதிப்பார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பெண் குழந்தைக்கு என்று நாம் செய்ய வேண்டிய சீர்வரிசைகள். காலங்காலமாக வரதட்சணை என்பதை தவிர்க்க முடியாத அளவுக்கு சிக்கிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஏற்பட்டது? இப்போ ஏன் அதை நம்ம தொடர்ந்து இன்னும் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். ஆதி காலங்களெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு அதிகமாக வெளியே வரமாட்டாங்க. மிக சமீப காலத்தில் தானே படிக்கவே ஆரம்பித்தோம். அதுவும் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தானே ப்ரொஃபஷனல் காலேஜில் எல்லாம் பெண்கள் படிக்கிறாங்க. ஒரு 15 ஆண்டுகள் உள்ளதானே வேலைக்கு போகிறோம். ஒரு இந்த காலகட்டத்துக்குள்ளே தானே ஃபாரினுக்கெல்லாம் தனியாக கூட அனுப்புகிறோம். இதுக்கு முன்பு வரைக்கும் பெண்கள் நிலை என்ன பார்த்தீங்கன்னா, எதுக்கு பெண்ணாக பிறந்து படிச்சுக்கிட்டு ஏதோ நல்ல ஒரு குடும்பம் பார்த்து காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொறுப்பு முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆணுக்கு நிகராக இன்னும் பல சமயங்களில் ஆணை விட அதிகமாக படித்த தகுதியுடையவர்கள் பெண்கள். அதே போல
ஆண்களுக்கு நிகராக தொழில் செய்து வருமானம் பார்க்கக்கூடிய வகையிலையும் இருக்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை மாதிரியே பொண்ணும் சமமாக படிச்சிருக்குது, சமமாக வேலைக்கு போகுது, அதே போல் சம சம்பளமும் வாங்குறாங்க. 2 பேரையும் திருமணம் என்ற பந்தத்தில் இணைக்கின்ற போது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன போடுவீங்கம்பாங்க. எதுக்கு அப்படின்னா, புரோக்கர்கிட்ட போனால் தெரியும் உங்களுக்கு என்ன கதைங்கிறது. அதாவது பசங்களை பெற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு புரோக்கர்கிட்ட போனாலே நமக்கு ஏன்டா பொண்ணை பெற்றோன்னு தோணும். அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. பொண்ணு படிச்சிருக்குதா, சாஃப்ட்வேரு பாஸ்போர்ட்டில் வச்சுருக்குதா, என்ன போடுவீங்க இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஜாதகம் கொடுப்போம். அதுக்கு மேலே இந்த பவுனுக்கு எனக்கு கமிஷனர் கொடுத்துடணும். நீங்கள் போகிற 100 பவுன்னா எனக்கு அதில் 2%, 3 லட்சம் டவுரி கொடுத்தா அதில் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ், கார் கொடுத்தா அதில் எனக்கு ஸ்கூட்ரு, இப்படி புரோக்கர் வாங்குற அளவில் இருக்கிறாங்க. இவங்களை எப்படி இந்த ஷேர் புரோக்கர் இண்டெக்ஸ் ஏற்றி விட்றானுங்களோ, அதுமாதிரி இந்த கல்யாண புரோக்கர் வரைச்சி ஏற்றி விட்டுறது. நான் கேட்டேன், ஏம்மா 2 பேரும் சமமாக தான் இருக்கிறாங்க, இது எதுக்கு தனியாக கேட்குறீங்க? பொண்ணுன்னு இருந்தால் செய்ய வேண்டாங்களா அப்படின்னு ஒரு சாப்பா கட்டு வேறு. ஸோ இந்த 2 கோட்பாடு, ஏன்னா சமமாக படிக்கிற போது சமதான செலவு. எந்த காலேஜிலாவது பெண்ணுக்கு ஹாஃப் கன்செஷனில் ஃபீஸ் வாங்குறாங்களா? இல்லை கேப்டேஷனில் பொண்ணுக்கு 5 லட்சம் கொடுத்தா போதும், பசங்க தான் 15 லட்சம் கேட்குறாங்களா? எல்லாம் சரியாக தான் வாங்கிக்கிறாங்க. அப்போ இவர் எப்படி பையனை பெற்று வளர்த்து படிக்க வச்சாரோ அதே கஷ்டம்தான் பொண்ணை பெற்றவங்கள பெற்றுக்கிறாங்க. 2 சரியாக போச்சு இல்லை? அப்புறம் எதுக்கு தனியாக 80-100 பவுனு, அப்புறம் பெல்ட்டு கட்டி ஒரு கார் வெட்டிங் பர்சன்டேஷனு ரிப்பனு? அப்போ இன்று வரைக்கும் இவ்வளவு அறிவு நிலை வளர்ந்திருந்தும் கூட அது தேவையில்லை என்ற கருத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே. அப்போ பெண்ணை பெற்றால் அவளையும் படிக்க வைக்க வேண்டியிருக்குது, அது வரைக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருக்குது. அதுக்கு மேலே 100 பவுனுக்கு என்ன காசாச்சு, காருக்கு என்ன விலையாச்சு, இதுக்கு மேலே கல்யாணத்தில் பந்தல்லேருந்து தாம்பூலம் வரைக்கும் என்ன செலவாச்சு, எல்லாம் கூட்டி பார்த்தா எப்படி பெற்றுக்க மனசு வரும்? கணக்காரிக்கு தானே இருக்கும். அதனால் அடிப்படையே நமக்கு ஏன் வெறுப்பு வருதுன்னு சொன்னால், பெண் குழந்தை பிரச்சனை அல்ல. பெண் குழந்தை என்றால் இப்படித்தெல்லாம் செய்யணும் என்று சமுதாயம் நிச்சயித்ததே, அந்த நிர்பந்தங்களே நமக்கு பிரச்சனை. இதெல்லாம் யார் மாற்ற முடியும்? அதுக்குள்ள நிலைகள் தான் சமுதாயத்தை அவ்வப்போது நடக்கும். கொஞ்சம் அது ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் புரோக்கர்கிட்ட போகாமல் இருக்கிறது வரதட்சணை குறையும். ஒன்று அவருடைய கமிஷன் குறையும், 2வது ரேட் ஏற்றுறதும் குறையும். அப்போ சொந்த பந்தங்கள் மூலமாக, நட்பின் மூலமாக, தெரிந்தவர் மூலமாக போனோம்னு சொன்னால் இந்த கமிஷனையும் அவாய்ட் பண்ணிக்கலாம், முடிந்த வரைக்கும் வரதட்சணை குறைச்சிக்கலாம். இந்த 2க்கும் பயந்து சமுதாயத்தில் மக்கள் பெண் குழந்தைகளை விரும்பாத போது மருத்துவம் அதுக்கு துணை செய்யுது. ஸ்கேன் பார்த்து சொல்லிடலாம் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. ஆண் குழந்தைன்னா குங்குமப்பெல்லாம் கொடுத்து, இந்த கொஞ்சம் சத்தெல்லாம் உணவெல்லாம் கொடுத்து நல்லா மகர்மலை கவனிச்சுக்கலாம். ஆண் குழந்தை பெற்று கொடுக்க போகிற. பெண் குழந்தைன்னா எவ்வளோ வலி இருந்தாலும் பரவாயில்ல, அது 5வது மாதம் இருந்தாலும் பரவாயில்ல, அபார்ஷன் பண்ணிடலாம். இப்படி கருவிலே அழித்ததும் உண்டு, பிரசவத்தை பிறகு அழித்ததும் உண்டு. இதில் விளைவு என்னாச்சுன்னு பாருங்க. இப்போ கணக்கு சில மாவட்டங்களில், சில நாடுகளில் 1000 ஆண்களுக்கு 724 பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதிகபட்சமே 1000 ஆண்களுக்கு 886 பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 15-20% பெண்கள் எண்ணிக்கை குறையுது.
அப்போ இது அப்படியே திருப்பி கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா, 100 ஆண்கள் 15 பேருக்கு பொண்டாட்டி இல்லை. இப்படி சொன்னா தான் புரியும். என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண முடியும்? இப்பவே பல குடும்பங்கள்ல பசங்க எல்லாம் MBA படிச்சு கையில் சம்பளத்தோட எல்லாம் ரெடியா இருக்குது. பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. எங்க பொண்ணு தேடுறது? இப்போ ரிலாக்ஸேஷன், ஒன்றும் போராட்டா பரவாயில்ல, குடும்பம் நல்லா இருந்தா போதும். இப்படியே போச்சுன்னு வச்சுங்க, இன்னும் 2 வருஷத்துக்குள்ள பொண்ணு படிக்காட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லட்சணமா இருந்தா போதும்பா. கடைசி என்ன கதியாகும்னா, பொண்ணு இருக்குது, சுமாராக தான் இருக்குது, படிப்பு ஏதோ +2 தான் படிச்சிருக்குது, ஆனால் 100 பவுன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லைன்னா வேற பசங்க நிறைய ரெடி கியூவில் நிற்கிறானுங்க. உங்களுக்கு மருமக வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள், 100 பவுனோட சொன்னீங்கன்னா சரி முடிச்சிடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேடுங்க. பெட்ரோல் பாருங்க கியூவில் நிற்கிறோமே இல்லையா? தினம் இருந்தபோது 1 லிட்டர் தான் அடித்தோம். இன்றைக்கி வண்டி ஃபுல் பண்ணிக்கிட்டு கையில் டேங்க் தூக்கிக்கிட்டு கியூவில் நின்றுட்டுருக்குறோம் பெட்ரோலுக்கு. ஸோ எங்கே வந்து சப்ளை குறைஞ்சி டிமாண்ட் அதிகமாகுதோ தி ப்ரைஸ் வில் கோ அப். இதுதான் எக்கனாமிக்ஸு. அப்போ எப்போவுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் சரியாக இருந்தால் தான் விலை சரியாக இருக்கும். இயற்கை என்ன பண்ணுது, ஒரு ஆண் என்ற ஒரு ஜீவன் ஏற்படுகின்ற போது இதற்கு நேர் சமமாக ஒரு பெண் என்ற ஜீவனை உருவாக்கிவிடும். இது இயற்கையினுடைய நேச்சுரல் பேலன்சிங். மனிதன் இந்த பாதுகாக்க வேண்டுமே என்ற பொறுப்புக்கும் செலவழிக்க வேண்டுமே என்ற பயத்துக்கும் 2 எடுத்துக்கிட்டு அதை அழிக்கின்ற போது இயற்கையின் அந்த நேச்சுரல் ரிதம், அந்த ஒழுங்கமைப்பு இங்கே சிதைக்கப்படுகிறது. அதனுடைய விளைவு என்ன ஆகும்? இது எப்படின்னா, எப்படி நோகாம நமக்கு வாழ்க்கை நடத்தும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நாம பொண்ணை பற்றி கஷ்டப்படக்கூடாது. நம்ம பையனை பெற்றுட்டு சுகமாக ஜாலியாக வளர்த்துட்டு சௌகரியமாக இருந்துக்கணும். யாரோ ஒருத்தர் நல்ல அழகாக ஒன்று பெற்று அதை பிரமாதமாக படிக்க வச்சு அதுக்கு மேலே 100 பவுனும் போட்டு 2 பேரையும் காரில் உட்காந்து அனுப்பி வச்சா நல்ல மருமகன் நம்ம வீட்டு மருந்தம் இல்லை, மகாலட்சுமி வந்திருக்கிற வீட்டுக்கு. எத்தனை பேர் லீச்சவனா இருப்பாங்க மாதிரி கொடுத்து அனுப்புறதுக்கு இல்லையா? அதனால இந்த பெண் குழந்தை பிறக்கின்ற போது இவ்வளவு ஒரு சமுதாய கோட்பாடுகள் திணிக்கப்படுவதனால இயல்பாக பெண்கள் 2ஆம் தர பிரஜைகளாக மனிதனுடைய கண்ணோட்டத்திலே பாவிக்கப்படுகிறார்கள். அதை கண்ணாசன் அழகாக ஒரு கவியில் சொல்றாரு, பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம். இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை, என்னருமை கண்மகளே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. தாலாட்டு. பெண் குழந்தைக்கு ஒரு தாய் பாடுற பாடா தாலாட்டு. ஏன்னா அந்த நிம்மதியான தூக்கம்ங்கிறது பெண் குழந்தைக்கு குழந்தை பருவத்தில். அப்புறம் பள்ளி, கல்லூரி, வேலை, திருமணம், வாழ்க்கை, அதில் குழந்தைகள் இப்படி எல்லாம் வரபோது அங்கே எல்லாம் தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதுவும் ஒரு குழந்தையை பெற்று அதை வளர்த்து, அதுவும் மாமியாரோ வேறு யாரும் கூட்டு குடும்பமாக இல்லாத ஒரு குடும்பத்தில் வந்துட்டு வச்சுங்களேன், இப்போ தனி ஆளாக இருந்து அந்த குழந்தைய கவனித்து அதுக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வேறு போயிட்டு வந்துக்கிட்டு எப்படி தூங்க முடியும்? ஸோ பாடி உடல் வந்து அளவுக்கு அதிகமாக சோர்வடையும். ஆனால் அதுக்கு போதிய ஓய்வு கூட கொடுக்கறதுக்கு 24 மணி நேரத்தில் நேரத்தை ஒதுக்க முடியாது. அப்புறம் எப்போ தூங்குறது? சரி ஓரளவுக்கு வளர்த்து ஆளாக்கிட்டால் அந்த பிரச்சனை முடியும் பார்த்தா, அதுக்கப்புறம் சில குடும்பங்களில் அவங்க அம்மா கூட வச்சுக்கலாம், எதுக்குன்னா நம்ம குழந்தை பிறந்துச்சுலன்றாங்க. அப்போது
பெற்றோர்களை கூட வைத்துக் கொள்வது பெற்றோரை கவனிக்கணுன்ற பொறுப்பில் வச்சுக்கிட்டா மரியாதை. நம்ம குழந்தைய கவனிக்கிறதுக்கு வேலையில்லாத வேலைக்காரி கிடைச்சா சம்பளம் இல்லாமல் நினைச்சா இது அவமரியாதை. அப்போ இது சமூகத்தில் பெருகின்ற போது பெருசுகளுக்கும் சந்தேகம், எதுக்கு இப்போ கூப்பிடுறான், குழந்தை இருக்கிறதுக்காகவா கூப்பிடுறான், இல்லை நிஜமாக கூப்பிடுறானா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டிய அளவுக்கு வந்துச்சு பாருங்க. அப்பவும் பேர வளர்க்க பேத்தி வளர்க்க தூக்கம் போச்சு. இதுக்கிடையில் உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா தனக்கு வந்தாலும் கஷ்டம், வீட்டில் யாருக்கு வந்தாலும் கஷ்டம். கடைசியில் வரும் கால் நடுங்கி கை நடுங்கி காலம் வந்து சேரும், காணாத தூக்கம் எல்லாம் தானாக சேரும். அதனால நிம்மதியாக தூங்குது எப்பன்னா பிறப்பில் முதல் தூக்கம், இறப்பில் மறு தூக்கம். ஆனால் இத்தனை தியாகம் இதெல்லாமே அவங்க சிரமமாக நினைக்கிறது இல்லை. எந்த பெண்ணும் இதை சிரமமாக நினைக்கிறது இல்லை. வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கக்கூடியவர் இது சிரமமாக நினைக்கிறது இல்லை. ஆனால் அவருடைய தன்மை என்னன்னு பாருங்களேன். ஒரு தியாக மனப்பான்மை என்று சொல்லாமல் இதுக்கு வேறு என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? இதை மகர்ஷி கிட்ட ஒரு நண்பர் கேள்வி கேட்குற போது அவர் சொன்ன கருத்து சொன்னாங்க, சமஜி ஆன்மீக வாழ்க்கையில் பெண்களை விட ஆண்களுக்கு தான் ஆர்வம் அதிகம், நாட்டம் அதிகம். சரித்திரத்தில் ஆன்மீகவாதிகளை திருப்பி பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரே ஒரு ஔவையார், ஒரு காரைக்கால் அம்மையார், ஒரே ஒரு ராமேஸ்வரி மனைவி இருக்காங்களே சாரதாம்மா தேவி, இவ்வளோதான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்களில் எத்தனை பேர் பாருங்க சாமிஜி, துறவிகள் மகான்கள் என்ன. சாமிஜி அவருடைய ஸ்டைலில் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், துறவுன்னு என்ன சொல்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருமில்ல சாமி அப்படின்னாங்க. சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமின்னாரு. நீங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறீங்களா, மனைவி உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களான்னு அடுத்த கேள்வி கேட்டார். நான் மாமியார் வீட்டில் இருக்கிறது இது எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க முடியும், மனைவி தான் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா எதில் விட்டுட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் கணக்கு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் விட்டுட்டு வந்துடுறது துறவுன்னீங்க, இப்போ அந்த அம்மா எதில் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துருக்குறாங்க? அவங்க தாய் தந்தையர், அவங்க வளர்ந்த அந்த வீடு, அவங்க வளர்ந்த அந்த ஊர், அவருடைய சொந்த பந்தங்கள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாருக்கும் கவனிச்சுக்கிறதுக்குன்னு இருக்காங்கல்ல. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து பெருநோக்கில் கடமை அறம் ஆற்ற பற்றற்ற துறவியென குடும்ப தொண்டேற்று. இந்த குடும்பத்துக்கும் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே பந்தமா என்ன? ஏதோ புரோக்கர் காட்டினாங்க, சொந்தக்காரங்க காட்டினாங்க, எல்லாம் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க, கட்டி வச்சுட்டாங்க. இன்னைக்கு புகுந்து விட உள்ள உட்காடுறோம். அவங்களுக்கு நமக்கு என்ன பந்தம் இருக்கு? இப்போ இனிமேல் தான் பந்தமே ஆரம்பிக்க போகுது. அப்போ பற்றற்ற துறவியென குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதியாய் கொண்டு என் அற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி. இந்த இடத்துல என்ன மகனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் இறை நீதியை ஒட்டியே தான் வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லைங்களா? அப்போ யாருக்கு நல்ல பண்புள்ள மனைவி அமைகிறாள், யாருக்கு முரண்பட்ட மனைவி அமைகிறாள் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. என் அற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி. அப்ப நல்ல ஒரு பெண் மனைவியாக வர வேண்டும் என்று சொன்னால் இவன் நல்லா தவம் செஞ்சிருக்கணும். ஏன்னா வாழ்க்கையை நிறைவாக துய்ப்பதற்கு, உலக இன்பங்கள் அத்தனையும் முழுமையாக அனுபவிப்பதற்கு நல்ல ஒரு மனைவி இல்லை என்றால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? அதனால் என் அற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன்.
அதனால மாண்பு மிகுன்னு எங்கெங்கயோ போஸ்டர் பெருசா போட்டுக்குவோம். ஆனா உண்மையிலேயே மாண்பு மிகு யாருன்னா நல்ல மனைவி தான். ஏன்னா அவருடைய அன்புக்கும் கருணைக்கும் ஈடாக இந்த உலகத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. சாமி இடத்துல சொல்றாங்க, தாயை விட உயர்ந்தவள் தாரம் அப்படின்னாரு. ஆனா எல்லா மக்களுமே தாயை தான் வைத்திருக்கிறாங்க. ஆனா மகிழ்ச்சி தாரம் உயர்ந்தவள் அப்படின்னாங்க. என்ன சாமி நீங்க வித்தியாசமாவே சொல்லிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் இப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க, நீங்க அம்மாவுக்கு மேல் பொண்டாட்டின்னு சொல்றீங்களே அப்படின்னு. ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் இருந்தா, ஒரு குழந்தை நல்லா இருக்குது, இன்னொரு குழந்தை கொஞ்சம் சரியில்லைன்னா நல்லா இருக்க குழந்தைய அதிகமாக நினைக்க மாட்டாங்க, மெச்சிக்க மாட்டாங்க. அந்த கொஞ்சம் இறங்கி இருக்கு பாருங்க, அவன் இப்படி இருக்கிறானே, அவனுக்கு இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எத்தனை மேன்மைகள் வந்தாலும் அந்த 2 குழந்தைகள் ஒப்பிட்டு பார்த்து அது 2 சமமா இல்லையேன்னு தான் தாயுடைய மனசு வருந்தும். ஆனால் எந்த வெற்றியையும் தோல்வியும் சமமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற, இன்பத்தில் துன்பத்தில் சமமாக பங்கு கொள்கின்ற மனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு தான் உண்டு. ஸோ கணவனுடைய சுக துக்கங்களிலே, வெற்றி தோல்விகளிலே, லாப நட்டங்களிலே அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற மனம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அங்கே தான் இருக்கும். அது மட்டுமல்ல, தாயினுடைய கடமை ஒரு குறிப்பிட்ட வயதில் நிறைவு பெற்றுவிடும். ஆனால் பெண்ணின் கடமை அங்கே தான் துவங்கும். அப்போ திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய நலனை நாடுகின்றால், பிறகு அதன் மூலமாக வரக்கூடிய குழந்தைகளை நல்ல வகையில் வளர்க்க வேண்டும் என்று பாடுபடுகின்றார். அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் அதனுடைய குழந்தை நல்ல வகையில் இருக்க வேண்டும் என்று அதுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றான். இதுக்கிடையில் எத்தனை உறவுகள், நண்பர்கள் வர்றாங்க போகிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கணும். அதுக்கு மேலாக மனிதன் ஒரு 50-60 வயசு வரைக்கும் எப்படியோ ஆண்கள் பெரிய வீரமாக வாழ்ந்துடலாம். உன்னுடைய தெய்வனுக்கு தேவையில்லை, நான் பார்த்து சாப்பிட்டுக்குவேன், சம்பாதிச்சுக்குவேன் அப்படின்னு கூட வாழ்ந்துடலாம். அந்த 60 வயசுக்கு மேலே அது பாருங்க, அது மீண்டும் ஒரு குழந்தை பருவம். 60 வயசு மேலே போயிடுச்சுன்னா மீண்டும் ஒரு குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தில் ஒரு தாய் போல் இருந்து கவனிக்கணும்னு சொன்னால் அதுக்கு வாழ்க்கை துணையை தவிர வேறொரு பெண் இருப்பாங்களா? அம்மா போய் சேர்ந்துருப்பாங்க, நமக்கு 60 வயசு ஆகும்போது அம்மா போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க இன்னொரு கவனிக்க வேண்டிய நிலையில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த 60 வயதில் உள்ள கணவனுக்கு 56, 57, 50 வயசில் உள்ள மனைவி செய்ய வேண்டிய சேவைகள் எத்தனை பாருங்கள். அதையும் கண்ணாசன் அழகாக சொல்லி வைத்தார். நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து, அடை பட்ட கடன் எதுவும் இல்லை, செல்லும் 1000 இருந்தும். பெரிய கோடீஸ்வரன். பெற்ற கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு, என்னை வளர்த்த கடன் தகப்பனிடம் வளர்ந்து கிடக்கு, கல்வி கற்ற கடன் குருவிடம் சேர்ந்து கிடக்கு, இதில் மற்ற கடன் அடைத்தும் என்ன அமைதி இருக்குன்னா. இப்போ எல்லா கடனும் காசு கொடுக்குறோம், வாங்குறோம், வட்டியோடு சேர்த்து கொடுத்தா கடன் முடிஞ்சு போச்சுங்க. அடைக்க முடியாத கடன் எவள் இல்லை என்றால் இந்த பூமியிலே நாம் பிறந்திருக்க முடியாதோ அந்த தாய். யார் இல்லை என்றால் நம்முடைய அறிவு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்க முடியாதோ அந்த தந்தை. எந்த கலைகளை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை வளம் சேர்த்திருக்க முடியாதோ அந்த குரு. இவங்களெல்லாம் முன்னும் நம்ம திருப்பி செலுத்த முடியாது. இந்த லிஸ்ட்ல அடுத்தது யார் 4வது இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது இடத்தில் வந்தாலும் முதல் ஸ்தானத்தை பெறுகின்ற நபர் யாருன்னு பாருங்க. எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை. அதை அடைத்திட எண்ணும் போது பல பிறவிகள் தேவை. அப்ப இந்த 3 கடனை விட அதிகமான கடன் எது என்றால், எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை. அதை அடைத்திட எண்ணும் போது ஒரு பிறவி பத்தல, பல பிறவிகள் வேணுன்றார். அப்போ ஒரு பிறவியில் பெற்ற மனைவியின் கடனை அடைப்பதற்கே பல பிறவிகள் வேண்டும் என்றால் ஒவ்வொரு பிறவியிலேயும் மனைவி உண்டு. அப்புறம் எங்க அடைக்குது? அதனால மனிதன் அடைக்க முடியாத கடனிலே பெரும் கடன் நல்ல மனைவியின் சேவை.
அதனுடைய சேவைகள் எல்லாம் எப்போ நினச்சி பார்க்குறான்? நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இது மிக மிக பொருத்தமான கருத்துங்க. இந்த பாடல் வந்த காலம் 60 70. ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களோட சூழ்நிலைக்கு இது மிக மிக பொருத்தமான வரிகள். நல்ல குழந்தைகள் தான், அறிவும் அன்பும் பாசமும் உள்ள குழந்தைகள் தான். ஆனால் இந்த சமுதாய நீதிப்படி அமெரிக்கா, லண்டன், பிரிட்டன், ஹைதராபாடு, பெங்களூரு, மெட்ராஸு எந்த குழந்தை சொந்த ஊரில் வேலை பார்க்குதுங்க? இல்லை. அப்போது அவர்களுக்கு ஒன்று உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னால் நாம் இங்கேருந்து டெலிஃபோனில் தவிக்க முடியுதுங்க. அம்மா அப்பாவுக்கு ஒன்று சரியில்லைன்னு சொன்னால் குழந்தைங்க நெட்டில் தான் தவிக்க முடியுது. நேரில் என்ன கவனிக்க முடியுதுங்க? இல்லையா? பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார்? முக்கியமான வரி அடுத்தது, உன்னை போல் தெய்வம் ஒன்றையே அறியும்னா. தெய்வத்துக்கு சமமாக மனைவி வைத்த ஒரு கவிஞன் கண்ணாசன் தான். உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன. மாமன் மச்சனை சொந்தம் பந்தம் எத்தனை பேர் வச்சிருக்கிறோம், சகல பகல எத்தனையோ வச்சிருக்கிறோம். ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000. வேறென நீ இருந்தாய், அதனால் வீழ்ந்து விடாதிருந்தேன்னா. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆணி வேர் அவனுடைய சாரம் தான். சாரம் இல்லைன்னா சம்பத்தில் சத்து இருக்காது. அதனால் ஒரு மனைவியின் பெருமைகளை நினைத்து பார்க்கின்ற போது ஒரு மனிதன் எத்தனை கடன்பட்டிருக்கின்றான். அத்தகைய ஒரு ஜீவனை எந்த வகையிலாவது துன்புறுத்துவது எப்படி இயற்கைக்கு பொருந்தும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இல்லையா? அதனால் ஏன் இன்றைக்கு விபத்துகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன சொன்னால், ஒன்று டிராஃபிக் ஜாஸ்தியும்பாங்க. மேலே இல்லாத டிராஃபிக்கா? 10,000 கோடி சூரியன்கள் இந்த பாலியல் மண்டலத்தில் தலைதறிக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, எதுவுமே இடிச்சுக்கிறது இல்லை. நாம் போகிறது 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரு. பூமி சுற்றுற வேகத்தையும் நம்ம ஓடுற வேகத்தையும் பார்த்தீங்கன்னா இது ஜுஜிபி. அது 65,000 மைல் ஸ்பீடில் ஓடுதுங்க பூமி. 65,000 மைல். அது கிலோமீட்டரில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மைல் வந்துடும். நாம் போகிறது வெறும் 30 கிலோமீட்டர். இதில் முட்டிட்டு கீழே விழுந்துடுறான். சில பேர் செத்தே போயிடும் ஆன் தி ஸ்பாட்டில். அப்போது சமுதாயத்தில் இதுவரைக்கும் யாரும் சிந்திக்காத கருத்து, விபத்துகளுக்கு காரணம் என்ன என்றால், ரோடு சரியில்லை, டிரைவிங் ஸ்கில் சரியில்லை, அஜாக்கிரதை, வண்டி சரியில்லை, பிரேக் பிடிக்கல, 1000 காரணம் சொல்கிறான். ஆனால் ஒருத்தர் கூட இவனுடைய கேரக்டர் சரியில்லைன்னு சொல்கிறதில்லை. எந்த குடும்பத்தில் ஒரு மனைவி துன்பப்படுத்தப்படுகிறாளோ அந்த குடும்பத்தில் விபத்துகள் நேரும் என்று உலகத்துக்கு அறிவித்த ஒரே மகான் அருட்தந்தை அவர்கள். ஆனால் சும்மா வரதில் விபத்துங்க. ஒரு பெண்ணினுடைய வருத்தம் சாபலைகளாக மாறும். அதனால் அந்த பெண்ணை வருந்த விடுகின்ற போது அது மிகப்பெரிய பாவமாக மாறி இவனுடைய ஆத்மாவிலே கருமயத்தில் களங்கமாக பதிந்துவிடும். அது 1 நாளா 2 நாளா, கட்டிக்கிட்ட நாளிலிருந்து காலம் போகிற நாள் வரைக்கும். மேரேஜ் இஸ் அ லைசன்ஸ் டு கர்ஸ் ஈச் அதர். என் பொண்டாட்டி நான் அடிப்பேன்றான். அது என்ன உரிமை? ஏன் அவங்களுக்கு என்று உணர்வுகள் இல்லையா? திட்டினா அவமானமாக தோணாதா அவங்களுக்கு? நம்மளோட மேனேஜர் திட்டினாருனாக்க அறிவு இருக்கவனுக்குன்னு கேட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போது இயல்பாகவே பெண்ணிடத்தில் அன்பு கருணை அதிகமாக இருப்பதனால தான் நம்ம இத்தனை பேசுனதுக்கப்புறம் நம்மளோட குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க, இல்லையா? நம்ம மாதிரி அவங்க கொஞ்சம் வேகம் வந்து வச்சுங்க, போட நெய்யுமாச்சும் பொழப்புமாச்சு அப்படின்னு வெளியே போய் தான் வச்சுங்க, நம்ம பாடு என்ன இருக்கும்? எத்தனை நாளைக்கு அன்னப்பறம் சாப்பிட முடியும்? 10 நாளைக்கு, 1 மாதத்துக்கு. அப்புறம் அந்த சாப்பாடே நமக்கு ஒத்துக்காது.
வெளியே சாப்பிட்டா வைரஸ் தான், அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் படுத்துக்க வேண்டியது தான். அப்போ எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அத்தனையும் மனிதனுக்கு பாதுகாப்பை தராது, ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. அந்த அன்பு கருணை அதிகமாக இருக்கின்ற ஜீவன் பெண்கள் தான். ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்போம். பர்சன்டேஜ் டிஃபர்ஸ். ஆணிடத்துலையும் அன்பு இருக்கு, கருணை இருக்கு. ஆனால் ஒப்பிட்டு பார்த்தால் அளவில் கொஞ்சம் குறையும். அதனால தான் தவத்திலே கூட ஆண் தீட்சை எடுத்து 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு கண்ணை இறுக்கி மூக்கை பிடிச்சிட்டு உட்கார்ந்து எப்படியோ கொஞ்சம் உருப்பிடுவான். ஆனால் பெண்கள் தீட்சை பெற்ற 6 மாதத்துக்குள்ளே ஞானம் பெற்றுவாங்க. ஏன்னா தவத்திற்கு அன்புதான் அடிப்படை. எங்கே அன்பும் கருணையும் நிறைந்திருக்கின்றதோ அன்பு கருணை என்பது தவத்தின் நிலை. அது எந்த இடத்து அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் தவம் எளிதாக வரும். ஆனால் பெண்ணிடத்திலே அன்பும் கருணையும் அதிகமாக இருப்பதனால் மன்னிக்கின்ற இயல்பு அங்கே அதிகமாக இருக்கும். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலடா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமடனார். ஆனால் மன்னிக்கின்ற இயல்பு இருக்கின்ற போது அது தவத்துக்கு உற்ற துணை அமைவதனால அங்கே மற்றவருடைய தவறுகள் எதுவுமே அவனுடைய பார்வைக்கு தெரியறது இல்லை. அதனால தான் பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தினமும் தான் காஃபி வச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் அது கவனக்குறைவாக கூட நடந்திருக்கும். யாரும் வேணும்னு சர்க்கரையை கூட்டியோ குறைச்சோ போடுறதில்லை. இல்லை ஒரு நாள் சாதம் சமைக்கிற போது காய்கறிகள் உப்பு எல்லாம் கூட மறந்து விட்டுருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் பொறுத்து கொள்ளக்கூடிய கணவன்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். உடனே ஒரு காஃபி போட்டு துப்பு இல்லையான்னு அப்படியே ஹாலில் துப்பிடுவான். சரி, அதே மனைவியோட வெளியே போகிறோம், ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போகிறோம், வர்றோம். ஒரு நாள் ஏதோ டிராஃபிக்கில் கொஞ்சம் வண்டி ஸ்கிட்டாக கீழே வந்துச்சு. ஐயா ஒழுங்கு ஓட்டி காட்டி லைசன்ஸ் வாங்கினியா இல்லை காசு கொடுத்த லைசன்ஸ் வாங்கினியா? உன்னை நம்பி வந்தேன் பார் வண்டியில் அப்படின்னு கேட்டாங்களா? ஒரு நாள் காஃபி சரியில்லைன்ற உடனே உங்கள் அம்மா வளர்த்த லட்சணம் பாருன்னு கேட்டோமே. இன்னைக்கு ஒரு நாள் கீழே விழுந்தோன்றதுக்காக உன்னை நம்பி வண்டியில் வந்தேன்னு கேட்டாங்களா? கேட்கலையே. அதுக்கு மேலே அங்கே அடிபட்டுருக்கும், உங்களுக்கு அடிபட்டுச்சா தான் கேட்பாங்க. அப்போ கருணையின் உச்சகட்டம் எங்கே இருக்குன்னு பாருங்க. தன்னுடைய துன்பத்தை கூட கவனிக்காது, தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய துன்பத்தை பிரயாணிக்கக்கூடிய மனோபாவம், இது அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? அதனால மனைவியினுடைய உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு பண்பு நம்ம இடத்துல வர வேண்டும். சமுதாயத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தோன்றிய ஒரு அநாகரிகமான ஒரு செயல், அதையே நம்ம தொடர்ந்து தலைமுறைகளாக விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு அதுபடியே வாழ்வது தான் ஆம்பளைக்கு லட்சணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாக்க அது லட்சணம் இல்லை, அவலட்சணமாக மாறி போகும். அதுக்குரிய விளைவு, அதுக்குரிய விலை விபத்துக்கள், உயிர். அதனால் அது நடந்த பிறகும் நினச்சி பார்க்கறதுக்கு யாரும் சொல்லலை. அதாவது மகர்ஷி அவர்கள் பல கருத்துக்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் சொல்ல வேண்டிய கடமை என்று சொல்லிச்சிடறாங்க. அதனால் ஒரு மனைவியுடைய கடமைகளை நாம் நினைத்து பார்க்கின்ற போது அவருடைய பெருமைகளை என்ன என்று சொல்லி நம்ம விளக்க முடியும். அதே போல மகள், ஆண் குழந்தையை நம்ம பொத்தி பொத்தி வளர்த்தோம், செல்லம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தோம்.
அதே அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரமோ அல்லது வேண்டிய இடத்துல வாங்கி கொடுத்தோ வளர்க்கறது கொஞ்சம் குறைவாக இருந்துக்கலாம். ஆனால் சமுதாயத்தில் கடைசி வரைக்கும் தாய் தந்தையரை நீங்கள் ஒருவே சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்குறவங்க யாருங்க? பையன் மறந்துடுவான், ஆனால் பொண்ணு ஞாபகமாக கேட்பான். டாட்டர் ரிமைன்ஸ் டாட்டர் டில் ஹர் லைஃப், சன் ரிமைன்ஸ் சன் டில் ஹி கெட்ஸ் ஹிஸ் ஒய்ஃப். மனைவி வந்தானே கொஞ்சம் அம்மா அப்பா மேலே மறந்து வந்துடும். ஏன்னா புதிய உறவு, புதிய வாழ்க்கை, ஸோ ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் மறந்து போயிடும். அதுக்கு மேலே பல காரணங்களால் உறவுகளிலே கொஞ்சம் முரண்பாடுகள் வருகின்ற போது இன்னும் அது அதிகமாயிடும். அதனால் குழந்தைகள், பெண் குழந்தைகள் தான் தாய் தந்தை, ஏன்னா அன்பு காரணம் அதிகமாக இருப்பதனால இயல்பாகவே அது விட்டு கொடுத்து தாய் தந்தை கவனித்துக்கொள்ளும். அதே போல் சகோதரி எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 சகோதரிகள் கொஞ்சம் முரண்பட்ட நிலை இழுத்து பிடிப்பாங்க. அதேபோல் சகோதரர்கள் கொஞ்சம் முரண்பாடு வந்தாலும் கொஞ்சம் விலகி போயிடுவாங்க. ஆனால் சகோதரன் சகோதரின்ற போது கொஞ்சம் அங்கே என்ன சொல்லுதுங்க, அந்த ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் அக்கா தங்கச்சி கூட கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்க பசங்க. கொஞ்சம் எனக்கு அன்பு கருணை குறையது இல்லையா, வேகத்தில் சில வார்த்தைகளை, தகாத வார்த்தை கூட பேசுவாங்க. ஆனால் அதையும் மன்னித்து விட்டு கொடுத்து எத்தனை தடவை தம்பி திட்டினாலும் அண்ணன் திட்டினாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் தான் பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய கருணை எங்கே இருக்குன்னு பாருங்க, சகோதரி இடத்துல அதிகமாக இருக்கும். அப்போ தாய், மனைவி, மகள், சகோதரி, இன்னும் பேத்தி வருங்க, எந்த நிலை எடுத்தாலும் பெண்மைக்கு உரிய இயல்பே அந்த அன்பு கருணை என்ற தெய்வீக தன்மைகள் தான். அதனால்தான் அந்த தெய்வத்துக்கு சமமாகவே சொல்லி வைத்தாங்க. மகரிஷி சொல்றாங்க, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு வடிவமைப்பாய், வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழுகின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். அப்ப இறைவனுடைய கருணை இந்த பூமியில் ஜீவன்கள் தோன்றுவதற்கு என்று உருவான இடம் பாருங்க, பெண்மைதான். பிரம்மாங்கிறோம், என்ன வேலை செய்யுதுங்க பிரம்மா? படைக்கிறார். வீட்டில் அம்மாங்கிறோம், ஏன் நம்மை படைச்சாங்க. அப்ப படைக்கின்ற தொழில் பிரம்மம் என்றால் அந்த பிரம்மத்தின் பிரதிநிதிகளே பெண்கள். தாய் இல்லாமல் யார் பிறக்க முடியும்? அதனால் எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய். பொதுவாக மக்கள் அது கேவலமான உறுப்பு நினைப்பாங்க. ஆனால் மகரிஷி அதை என்ன சொல்றாங்க, ஏற்றது திருவழியாய், வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே. ஏன்னா லேசாக தலைவலி வந்தால் போதும், ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி இழுத்து போத்தி தடவு காஃபி கொண்டான்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. ஆனால் தலைவலி அங்கேயும் தான் வரும். ஆனால் அவங்க என்ன கவலி போத்து படுத்துக்கிட்டாங்களே, என்ன தலைவலிக்கு நீ போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கன்ட்டு. அப்போ உடல் துன்பத்தையும் தாண்டி மனோ வைராகியத்தில் வாழ்ந்து காட்டுபவர்கள் பெண்கள். அப்ப வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழுகின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். வார்த்தையை பாருங்க, வளம் என்ற வார்த்தை இயற்கைக்கு பொருந்தும். இயற்கை வளம் என்றுதான் சொல்லுவோம், இயற்கை குறை என்று யாருமே சொல்ல மாட்டாங்க. வளம் என்றாலே நம்முடைய தேவைக்கும் போக மிகுதியாக உள்ளது என்று பொருள். அப்ப பெண்ணிடத்திலே எத்தனை வளங்கள் இருக்கின்றன, மனிதனுடைய தேவைக்கும் போக மிகுதியாக வந்த வகையில் உடல் ஆற்றல், அன்பு, கருணை, மன்னிப்பு, தியாகம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை எத்தனை இருக்குங்க.
அப்போ வாழ்கின்ற மக்களில் ஒரு பெண்ணின் இத்தனை வளங்களை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? இதை கொஞ்சம் நினைத்து பார்த்தா அவங்களை குறை சொல்லவோ அவர்கள் வதைக்கவோ துன்புறுத்தவோ மனசு வருமா? அப்போ இதையெல்லாம் நினைத்து பார்க்காம செய்கிறது நன்றி கெட்டத்தனம் இல்லையா? ஒரு சின்ன உதவி செஞ்சால் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸுங்கிறமே, வாழ்நாள் முழுக்க எத்தனை உதவிகள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் மனசால இந்த ஜீவன் நமக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்காங்களே, ஒரு நன்றியாவது நினைத்து பார்க்க வேண்டாமா? அப்போ இந்த நன்றி இல்லாததனால் வள்ளுவ பெருந்தகை ஒரு இடத்துல சொல்றாரு, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வே இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி ஸ்தானத்திலிருந்து செய்த நன்றிகளுக்கு இவன் கொஞ்சமாவது அதை நன்றி பாராட்டவில்லை என்றால் இவனுக்கு ஏது விமோசனங்கிறார்? உய்வே கிடையாது. எந்த அளவுக்கு செய்கிறாங்க என்ற கருத்தை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் மிக அற்புதமான ஒரு கவிங்க. அதாவது தெய்வம் தொழா கொழுநன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை என்றார் வள்ளுவ பெருந்தகை. அது ஒரு கான்ட்ராடிக்டரி வியூ. இதை சரியான கருத்தை புரிந்து கொண்டவர்கள் மிக குறைவுதான், அறிஞர்களிலே கூட. அதாவது தெய்வத்தை கூட வணங்க மாட்டால், கணவனை வணங்கி காலை எழுந்த உடனே கணவனை வணங்கி விட்டு தான் பிற காரியங்களை செய்வாள். அப்படிப்பட்ட கற்பு கரசி மழை பெய் என்றால் பெய்யும் என்று கருத்து பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் மட்டுமே இதை கொஞ்சம் மாற்றி சொல்றாங்க. ஆனால் பரிமேல் அழகர் உரையில தான் இந்த கருத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு கருத்து, அது ஒரு சிறு குறிப்பாக மட்டுமே கொடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெய்யன பெய்யும் மழை என்பது மழையே பெய் என்று சொன்னால் பெய்யறதல்ல. இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? மழை விடாமல் தொடர்ந்து பெய்யுன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போம். அப்போ பெய்யன பெய்தல் என்றால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், தொடர்ந்து பெய்தல் என்று பொருள். அது மட்டுமல்ல, அந்த மழை நீர் எதை எதிர்பார்த்து இந்த பூமியில் பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க? ஒன்றும் எதிர்பார்க்கல. அதுபோல் காலையில் அதிகாலையில் எழுந்து தெய்வத்தை வணங்கி, கணவனை வணங்கி இல்லை, தெய்வத்தை வணங்கி கணவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாது தொடர்ந்து பெய்கின்ற மழையை போல தன்னுடைய கடமைகளை ஆற்றுகின்ற பெண், அவள் சிறந்த வாழ்க்கை துணை என்று சொன்னார். இந்த கருத்து சிறப்பானது என்றாலும் இது கூட முழுமை இல்லை தான். ஏன்னா மழை பருவமழை தானே, பெண்ணுக்கு எது பருவம்? 365 நாளும் தான். அப்போ மழை கூட சில நாளில் பெய்யாது, ஆனால் மனைவியின் கடமையோ ஒரு நாளும் ஓயாது. அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது தொடர்ந்து பெய்கின்ற மழையை போல, அதற்கு மேலாக காலம் முழுவதும் பெய்கின்ற தொடர் மழை, அந்த மனைவியினுடைய சிறப்புகளை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும் இல்லையா? இப்படி இந்த பெண்ணுடைய சிறப்பை மதிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க. கண்ணாசன் சொல்றாரு, பெண்ணாலே பிறந்திருந்தும் பெண்ணாலே வாழ்ந்திருந்தும் பெண்ணாக பிறந்தவரை கண்ணாக யார் மதித்தார்? இருந்தால் இருந்த இடம், இல்லையேல் மறந்துவிடும். இவர்தான் மனிதன் என்றால் இயற்கையும் நின்றுவிடும். இவங்க தான் ஆம்பளைங்க குடும்பத்தை நடத்துகிறாங்கன்னு நினச்சோம்னா இயற்கையே நின்றுவிடும். இயற்கை நின்று போனால் எரிமலை, சுனாமி, பூகம்பம், வறட்சி, கடுமையான நோய்கள், புயல், எத்தனை நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லாம் வரும். அதனால் இந்த பெண்ணை மதித்து வாழ்வத வேண்டும் என்ற கருத்தை மகரிஷி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கவியை எழுதினாங்க.
அந்த கவியில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷி எந்த இடத்துலையும் பயிற்சி முறைகளாகட்டும், தத்துவ விளக்கங்களாகட்டும், கட்டளை வாக்கியத்தை பயன்படுத்தவே இல்லை. செய் அப்படின்ற இடத்துல கிடையாது. செய்து பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் மகரிஷி பயன்படுத்திய ஒரே ஒரு கட்டளை வாக்கியம் இந்த கவியில் மட்டும்தான். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழுகின்றாய், பெண்ணின் பெருமை உணர். கமாண்ட், அதை உணர்ந்து கொள் என்று சொல்றார். ஏன் அப்படின்னா, இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை பாதுகாப்பு, இதுதான் வாழ்க்கையின் முழுமையான இன்பங்களுக்கு ஊற்று. அப்போ இத்தனை சிறப்புகள் உள்ள பெண் எப்போ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் ஒரு பெரிய கேள்வி நிற்குது. ஏன் சமுதாயத்தில் பெண்ணுக்குரிய அங்கீகாரம் இல்லை? இதில் ஒரு வித்தியாசம் வேடிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, பெண்களே பெண்களை மதிப்பது இல்லை. மாமியார் மருமகள் என்ன ஆம்பளையும் பொம்பளையுமா? ரெண்டு பேரும் பெண்கள் தானே. சாமிஜி அதே வேடிக்கை சொன்னாங்க. எல்லா சட்டங்களும் பொருந்து போகுது, இந்த டாட்டர் இன்லா சன் மதர் இன்லா மட்டும் ஒத்து போகிறது, இந்த ரெண்டு சட்டம் மட்டும் ஒத்து போக மாட்டேங்குது பாரு. ஆனால் அந்த வார்த்தைகள் பாருங்க, தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, வார்த்தை அற்புதமான வார்த்தை. நாம் பெற்ற குழந்தைக்கு என்ன பேருங்க? மகள். நம்ம வீட்டுக்கு வர்ற குழந்தைக்கு என்ன பேருங்க? மருமகள். மறு என்றால் மருவி என்று பொருள். ஏன்னா நாம பெற்ற மகள் இன்னொரு குடும்பத்துக்கு போயிட்டாங்க மருமகளாக. அந்த ஸ்தானத்துக்கு இன்னொரு குடும்பத்திலிருந்து மருவி மகளாக வருபவள் மருமகள். இந்த மாமியார் என்ன ஆகிறாங்க? இந்த மாமியாருக்கு என்ன அர்த்தம் புரியல. ஆனா ஆங்கில வார்த்தை சரியான வார்த்தை, மதர் இன்லா. புகுந்த பிறந்த வீட்டில் அது நேச்சுரல் மதர், இயற்கையில் அமைந்த தாய். புகுந்த வீட்டில் சட்டப்படி அமைந்த தாய், மதர் இன்லா. அப்போ அங்கேயும் அம்மா தான், இங்கேயும் அம்மா தான். அப்புறம் அம்மாவுக்கு பொண்ணுக்கு எப்படி சண்டை வரும்? அப்படியே வந்தாலும் எவ்வளோ நேரம் நிற்கணும் அது இல்லையா? ஏன் அது முடியறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல காலங்களாக தனி குடித்தனம் ஒரு நிலையாக மாறிப்போச்சு. கூட்டு குடும்பம் இருந்த வரைக்கும் குறைபாடுகள் அதிகமாக இல்லையா? அதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை. ஒரு குடும்பம்னா 40-50 பேர் கூட இருப்பாங்க, அவ்வளோ பெரிய குடும்பம். சமீபத்தில் அருமையான படம் பிரிவோம் சந்திப்போம். அதுவும் சினிமா தான், ஆனால் பார்க்கணும். எப்போ ஒன்று வரும், அது மாதிரி அத்தி போத்த மாதிரி வரும். அப்படி குடும்பம் கூட்டு குடும்பம் அமைகிற போது விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். சில குடும்பங்களில் கருத்து முரண்பட்டதுனால சரி எதுக்கு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பானே சொல்லி அவங்க தண்ணி கொடுத்துருமா போகலான்னு சொல்லி ஒரு முறை ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு மனிதனுடைய ஆசைகள் வளர்ந்ததுனாலையும் குடும்ப தேவைகள் பெருகி விட்டதுனாலையும் அதை நிறைவு செய்வதற்கே சம்பாத்தியம் பத்துறது இல்லை. அப்போ எங்கே இன்னொருத்துக்கு கொடுக்கறது? எப்படி பொதுவாக குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணுறது? அதனால் அது அப்படியே குறுகி போய் கடைசியில் தனி கொடுத்தனமே இப்போது வந்துடுறதுனால எங்கே திருமணம் ஆன பிறகு மகன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்ற ஒரு பய உணர்வு அம்மா அப்பா 2 பேர் இடத்துல இருக்கு. அதனால் இவர்கள் கொஞ்சம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தவறான மனோ கணிப்புக்கு வரப்போது அதை குத்தம் காட்டி அதான் ஒன்று பிடிக்கலன்னு சொன்னால் சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண்பானை, மருமக உடைச்சா பொண்ணுன்னு.
அது மாதிரி தவறுகள் நடக்கின்ற போதும் இப்போ நாம் பெற்று வளர்த்த குழந்தை எப்படி இருப்பான், என்னென்ன செஞ்சுட்டு இருப்பான் நமக்கு தெரிஞ்சது தான். 25 வருஷமாக வளர்த்துருக்குறோம், தெரியாத என்ன? அப்போ எல்லாம் அவருடைய தவறுகளை மன்னிக்க தெரிந்த நம்முடைய மனசு, அவருடைய தப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு, கல்யாணம் ஆன பிறகு ஒரு சிறு தவறு செய்தால் கூட மகனை தப்பு சொல்றதில்லை. எங்க அடிக்கிறாங்க நேரா? அவனா செய்யறான் அப்படின்றோம் இல்லையா? அப்போ தன்னுடைய மகன் என்ற கோணத்தில் நேரடியாக பார்த்ததனால் அவனுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டன, அவனுடைய குற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மருமகளின் கணவன் என்று ஒரு ஏர் அப்படி திரும்பி போகுது பாருங்க ரூட்டு. அந்த மருமகளின் கணவன் திரும்பி பார்க்கறதுனால அந்த தவறுகள் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, அவனுடைய குற்றங்களை மன்னிக்க முடிவதில்லை. அப்போ அதுக்கு ஒரு சண்டை. யார் மேலனா மருமக மேலே சண்டை. இப்படி அந்த பாதுகாப்பு உணர்வு என்ற ஒரு காரணமும் தனி குடுத்தம் என்ற அமைப்பும் சேர்ந்ததுனால இதுவே அடிப்படையில் ஒரு மனோநோயாகத்தான் இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இது இல்லாத குடும்பங்களில் மருமகளும் மாமியார் நல்லா தான் இருக்கிறாங்க. இல்லாமல் இருக்கிற மாதிரி குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் இருக்க தான் செய்யுது. நல்ல மருமகள் நல்ல மாமியார் இணக்கமாக நல்லா தான் இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் அதை பற்றி பயமே இல்லை. இப்படி இந்த சமுதாய சரித்திரத்தை திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் எந்த கட்டத்தில் இது போன்றதெல்லாம் மாற்றம் வந்திருக்கிறது என்று திருப்பி பார்க்கணும். ஆதி வாழ்க்கையிலிருந்து அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சாட்சிகள் வேணுமே நமக்கு. ஏன்னா நாம் அந்த காலத்தில் வாழ்ந்தது இல்லையே. மகாபாரதத்தில் அருமையான காட்சியை கொடுக்குறாரு வியாசர். ஏன்னா இதிகாசங்கள் என்பது அந்தந்த காலகட்டத்தில் உள்ள பண்பாட்டை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடகம்தான். தத்துவங்கள் இணைந்திருந்தாலும் அன்றைக்கு இருந்த நிலைகளையும் வெளிப்படுத்துவாங்க, மனிதன் பெற வேண்டிய மேன்மைகளையும் அதில் குறிக்கோளாக காட்டுவாங்க. அப்படி ஒரு பெண்ணுடைய நிலை என்ன என்பதை வியாசர் அன்னைக்கு விளக்குறாரு. சுக்கராச்சாரியார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அரக்கர்களுக்கு ராஜகுரு. அவருக்கு ஒரு பொண்ணு, அதே போல் ராஜாவுக்கும் ஒரு பொண்ணு இளவரசி. இந்த 2 பேருக்கும் ஒரு நாள் சண்டை வந்துச்சு. குருவுடைய பொண்ணுக்கும் ராஜாவுடைய பொண்ணுக்கும் சண்டை வந்துச்சு, யார் பெரியவங்கன்னு சொல்லி. அரக்கையாச்சே இளவரசி பிடிச்சி நாள் சாத்தி கிணத்துல தள்ளி விட்டுட்டு போயிட்டான். இது உள்ள விழுந்து எல்லா பொறுப்பும் கத்திக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் யயாதி என்ற ஒரு மன்னன் வர்றார். இந்த சத்தம் கேட்டு சரி கிணத்துல கை கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றுறார். சரி என்னை உயிரை காப்பாற்றுறீங்க, இங்கே வாங்க எங்கள் அப்பாவிட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி யயாதியை உடனே கூட்டிக்கிட்டு நேராக சுக்கராச்சாரிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லி அடுத்து சொல்கிறான் அந்த பொண்ணு, என்னுடைய கரத்தை முதல் பற்றிய ஆண் மகன் இவன் என்பதனால் நான் இவனையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஒரு பொண்ணு அப்பா கிட்ட சொல்கிறான். இந்த சீன் இப்போ நம்ம வீட்டில் நடந்த எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இது நடந்தது பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பு. இந்த சீன் இப்போ நம்ம வீட்டில் நடந்தா என்ன ரியாக்ஷன்? எத்தனை சினிமா பார்த்துருக்குறோம். ரியாக்ஷனுக்கா பஞ்சம். பஞ்சு டைலாக் எல்லாம் பேசுவோம். அப்போ ஏன் என்ன கருத்து வருதுன்னு சொன்னால் பெண்ணுக்கு அத்தனை சுதந்திரம் இருந்தது என்ற கருத்து, அப்படி உணர்வுகள் மதிக்கப்பட்டன என்று கருத்து. அப்புறம் அவர் சுக்கராச்சாரியர் முன்னிருந்து அந்த 2 பேருக்கு திருமணம் செய்து வச்சதாக ஒரு காட்சி கொடுக்குறார். சரி, இதுக்கு அடுத்து நம்ம வரோம், ராஜா காலங்களெல்லாம் வருது இல்லையா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுயம்பரம், இளவரசிக்கு சுயம்பரம் நடத்துவாங்க. எல்லா நாட்டு இளவரசர்களுக்கும் ஓலை போகும். எல்லாரும் வந்து பெரிய ராஜசபையில் வரிசையாக உட்காந்துக்குவாங்க. பக்கத்தில் ஒரு பிஏ நிற்பார். இந்த பொண்ணு கையில் மாலை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்டு போயிட்டு அப்படி வந்து முடிக்கணும். போய் முதல் சேர் நின்ன உடனேயே அந்த பிஏ சொல்லுவார், எங்கள் ராஜாவுக்கு பேர் இது, இவருடைய பராக்கிரமங்கள்லாம் எப்படி அப்படின்னு சொல்லுவார்.
இந்த பெண்ணுக்கு பிடித்திருந்தால் மாலையை போடுவா, இல்லை அடுத்த சரக்கு நகர்ந்துருவா, அவன் ஒப்பிப்பான். இப்படியே சுற்றி வந்து யாரையும் பிடிக்கலன்னா பேசாமல் திரும்பி போயிடுவோம். இல்லை, இதுவும் நடந்தது தான். அப்போது தனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சுதந்திரமாக செயல்பட்ட காலம் உண்டு என்பதற்கு இது சாட்சி தானே. அப்போ இது போல பல காலங்கள் இருந்த பெண்ணின் சுதந்திரம் எந்த கட்டத்தில் அது நசுக்கப்பட்டதுன்னு பாருங்க. ஏன் என்ற காரணத்தையும் பாருங்க. ஆதி மனிதன் முதல் இன்று வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க, மனிதனுடைய இயல்பே, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இயற்கை ரசிக்கின்ற ஒரு சிறப்பு, அது அறிவின் சிறப்பு தான். ஒண்ணுமே சிந்தனை இல்லாத மனிதன் கூட பல வகையான பறவைகளை பார்க்கறான். ஆனா ஒரு மயில் ஆடுகின்ற காட்சியை பார்க்கிற போது அது சிறப்பு என்று ரசிக்கிறான். அந்த இன்பத்தை தன் கூட்டத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வரைந்து காட்டுறான். இது மாதிரி பறவை நான் பார்த்தேன், இப்படி ஆடிக்கிட்டு இருந்தது, ஆடியும் காட்டுறான். அப்போ வரைந்து காட்டியது ஓவியக்கலை, ஆடி காட்டியது நாட்டியக்கலை. எத்தனையோ பறவைகள் கத்துது, ஆனால் குயிலுடைய ஓசை மனசை கவர்கிறது. அதை போல தானும் கூவி காட்டுறான். இசைக்கலை பிறந்தது. இது போல இயற்கையில் எங்கெல்லாம் தன் மனதுக்கு பிடித்தமான அழகு இருக்கிறதோ அதை ரசிக்கின்ற இயல்பு அறிவின் சிறப்பு. இப்படியே வந்த மனதின் எழுச்சி தன்னுடைய வாழ்க்கை துணை இப்படி இருக்கணுன்றது ஒரு கணிப்பு. அப்போ அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்வது என்பது இன்று வரைக்கும் உள்ள நீதி தானே. ஆனால் அது என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, கல்யாணத்துக்கு என்று பெண் பார்க்குற போது என்னவோ அழகத்தான் முக்கியம் வைத்து பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்கிறாங்க, அபிப்பிராயம் சொல்கிறாங்க. அதே போல் தாய் தந்தையும் தன் மகனுக்கு தக்க பொருத்தமான ஜோடி அமையணும்னு தான் முதல் லட்சணம் தான் பார்க்குறாங்க. இப்படி அம்மா அப்பா பார்த்து அவங்களும் ஏற்றுக்கொண்டு இவனும் பார்த்து நல்ல பொண்ணு அழகாக இருக்கா லட்சணமாக இருக்கான்னு சொல்லி ஒப்புக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஏற்பாகத்தான் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றத நம்ம பஸ்லேயே பார்க்கலாம், டூ வீலர்லேயும் பார்க்கலாம் இல்லையா. ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அடுத்த வருஷமோ அடுத்த வருஷமோ இன்னொரு குழந்தை பிறந்தது. ஒரு 30 வயசு ஆகிற போது என்ன சொல்கிறான், போய் இந்த மூதையை கட்டிக்கிட்டு நான் பர அவஸ்தை இருக்குதுங்கிறான். அப்போ எந்த தாய் தந்தையாவது தன் மகனுக்கு பொண்ணு தேடும் போது, பொண்ணு போய் பார்த்துட்டு இருக்க நல்ல மூதையை வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை எந்த பையனாவது நல்ல மூதியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு தேடினானா? ஏன்? அழகு என்பது ஒரு அபிப்பிராயம், ஒரு ஒப்பீனியன். இந்த அபிப்பிராயம் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும், ஒரு மனிதனுக்குள்ளும் பருவத்துக்கு பருவம் மாறுபடும். அப்போ ஒரு கட்டத்தில் மகாலட்சுமியாக தெரிந்த மனைவி ஒரு கட்டத்தில் மூதேவியாக தான் தெரியும். அது காரணம் யார்? இவனே தானே. அது கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், யாரால் அந்த உடம்பு இந்த நிலைக்கு ஆளானதோ அது எந்த நிலையில் இருந்தாலும் இவன் ரசிக்க வேண்டியவனே. கண்ணதாசன் மாதிரி சொல்றதுக்கு ஆள் கிடையாது இல்லையா. அந்த உடம்பு இவன் யாரால் ஆச்சு பின்ன அப்படி யாரால் கலையானாங்க. அப்போ யாரால் இந்த உடம்பு இந்த நிலைக்கு ஆளானதோ அது எந்த நிலையில் இருந்தாலும் இவன் ரசிக்க வேண்டியவனே. அதனால் இந்த அழகு என்பதை நம்ம மையப்படுத்துகின்ற போது நல்ல குணங்களை தெரியாமல் போயிடும். அப்படி அழகை மையப்படுத்தி வந்த சரித்திரத்தில் என்னாச்சு, ஒரு பெண் தவிர அடுத்த பெண்களையும் நாடுகின்ற ஒரு நிலையும், அதே போல்
இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம். அரசியலில் வசதி படைத்த ஜமீன்தார்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இளவரசர்கள், ராஜாக்கள், அரண்மனையில் இருக்கக்கூடிய மந்திரிகள், இப்படி அதிகாரம் எங்கே இருக்கிறதோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தன் நாட்டிலே உள்ள அழகான பெண்களையே சூறையிடுவாங்க. அதுக்கு மேலாக பழைய காலத்திலெல்லாம் ஒரு நாடு இன்னொரு நாட்டில் படையெடுக்கிறது என்று சொன்னால் இப்போ மாதிரி இடம் பிடிக்கிறதெல்லாம் அப்போ கிடையாதுங்க. ஆடு மாடு இதெல்லாம் இயற்கை செல்வங்கள், எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வந்துடுவான். அரண்மனை கஜானாவை கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் குதிரை மேலே ஏற்றிடுவான். இது கூட அழகான பெண்களையும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ இவருடைய அழகே இவளுக்கு ஒரு ஆபத்தாக அமைந்தது. அதனால் இந்த அழகான பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தாய் தந்தைக்கும் கணவனுக்கும் அமைந்ததனால் இவளை வெளியே விட்டால் ரிஸ்க்கு அதிகம் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளே இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும். வீட்டுக்கான செலவுக்குள்ள தேவைக்கான பொருள் எல்லாம் நான் சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்கள் தொழிலுக்கு என்று வெளியே போய் பொருள் ஈட்டுவதும், அந்த பொருளை கொண்டு குடும்ப நிர்வாகத்தை கவனிப்பது பெண்கள் என்றும் இப்படி அமைத்து கொண்டது. இதனுடைய விளைவு என்னாச்சுன்னு பார்த்தோன்னா, இவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தா தானே இங்கே உழை வைக்க முடியும்னு ஆகிப்போச்சு. அப்போது இவர்கள் இவரை சார்ந்து வாழ்ந்ததனால் அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கூடி போச்சு. அது மட்டுமல்ல, வெளி உலகத்துக்கு போகிற போது அனுபவங்கள் பல வகையில் வரும். இன்றைக்கும் சிக்கல் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. பெண்கள் தொழிலுக்கு போக தொடங்கியது ஒரு காரணம். அந்த தொழிலிலேயும் ஒரு நீதி இல்லாமல் தவறி போன சமுதாயம் ஒரு காரணம். ஏன்னா முதல்ல பெண்கள் 5 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு போமான்ருவாங்க. இப்போ அந்த கான்செப்ட் கிடையாது. நீ ஆம்பளை இருந்தால் பொம்பளை இருந்தால் சம்பளம் வாங்குறதுல வேலை செய்யறான். அப்போ நேரம் தவறி போகிற போது அதுக்குரிய இயற்கை விளைவுகள் அவருடைய கவச்சம் வரும்போது வாய்ப்புகள் அதிகமாக போடுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, சமுதாயத்தில் பெண்களுடைய வாழ்க்கை நிலை என்பது மிக மிக அது தாக்கத்துடையதாக மாறி போகுதுங்க. இதனால் இன்று வரைக்கும் சமுதாயத்தில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா, பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை நிலை பிறகு அதுவே ஒரு அடிமைத்தனமாக மாறி போச்சு. அப்போ மாறி போனதுனால என்னாச்சு, இது அடிமைத்தனமாக போகிற போது இவருடைய வாழ்க்கை தேவைகளுக்கும் இதுக்கெல்லாம் ஆண்களை சார்ந்தே வாழ்கின்ற போது அது தொடர்ந்து அந்த அடிமைத்தனம் மட்டுமல்ல, எத்தனை துன்பங்கள் பட்டாலும் இவனை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை. கல்லானாலும் கனவை, ஃபுல்லான புருஷனாக போச்சு. இதை ஆணித்தரமாக வச்சே எழுதப்பட்டது. என்ன ஆண்டவனுக்கு இந்த கதி தான். திருவிளையாடும் சினிமா எடுத்தான் பாருங்க, அதில் அந்த கோட்பாடு ஏதாவது இன்னைக்கு ரசிக்க முடியுமா? நான் சொன்னால் நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாம், நான் சொல்லலைன்னா நீ போகக்கூடாது, போய் திரும்ப வந்தியா நீ பொண்டாடி இல்லை போன்றான். ஈசனுக்கே இந்த அது அழகாக அந்த டயலாக் சொன்னாங்க. ஈசன் மனைவிக்கே இந்த கதின்னா பூலோகத்தில் ஏன் பெண்களுக்கு இந்த கதி இருக்காதுன்னு ஒரு வசனம் வரும் அதுலேயே. அப்போ இதெல்லாம் மனிதன் எடுக்கப்பட்ட சில கற்பனை கருத்துக்கள் தானே. அதனால் இந்த அழகு என்பது இவங்களுக்கு ஒரு ஆபத்து என்பதை இன்று வரைக்கும் உணர்வது இல்லை. இந்த கருத்தை கண்ணதாசன் அழகாக ஒரு கவிதையில் சொன்னார். மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே, அழகு கண்ட மனிதன் பெண்ணை அடிமை செய்தானே. அருமையான கவிதை. அதனால் பெண்களுக்கு பெண் புத்தி பின் புத்தி என்பாங்க. அப்படின்னு அர்த்தம், பின்னால் வரக்கூடியதை முன்பே உணரக்கூடியவர்கள், அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தீர்க்க தரிசிகள் என்று பேருங்க. ஏன்னா அந்த அன்பு, கருணை, அமைதி, பொறுமை இதெல்லாம் இருக்கிறதுனால அது நிதானமாக யோசிக்கும்.
ஒரு மனிதனை பார்க்கிற போது அவனுடைய பாவனைகளிலிருந்து இவன் என்ன சொல்ல வர்றான்றது புரிந்து கொள்ளும். அப்போ அந்த பின் புத்தியை பயன்படுத்தாது, மதிக்காது, இவளுக்கு என்ன தெரியும் பொம்பளை அப்படின்று ஒதுக்குற போது இவனுக்கு எப்போ ஞானம் வரும்? அடிபட்டதுக்கப்புறம் வரும். ஆமாம், நீ அப்போவே சொன்ன, நான் தான் கேட்காம விட்டுட்டேன். எது வரைக்கும்? அடுத்த அடி விழுகிற வரைக்கும். இப்படி கெட்டதுக்கப்புறம் ஞானம் வருமே தவிர முன்னாடியே சொன்னால் அது அலட்சியப்படுத்திடுவான். அது காரணம் என்ன? அழகு கண்ட மனிதன் பெண்ணை அடிமை செய்தானே. அழகு தான் அங்கே ஆபத்தாக போச்சு. அப்போ இந்த நிலையை இன்றைக்கும் பெண்கள் புரிந்து கொள்கிறார்களான்னு பாருங்களேன். எத்தனை கடைகள், பியூட்டி ஷாப்ஸ், என்னது அதுக்கு என்ன பேர்? பார்லர்ஸ் மட்டும் இல்லைங்கய்யா, இந்த சாமான் விற்கிறாங்களா, அலங்கார பொருட்கள், எத்தனை விற்கிறாங்க? காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். அது மட்டும் இல்லை, அந்த பொருளுக்கு என்ன உற்பத்தி விலை, என்ன விற்பனை விலை, என்ன லாபம் கணக்கு தெரியுமா? அப்போ இதெல்லாம் எதுக்காக? ஒன்று. அப்போது பெண்ணுடைய மனோபாவமே பாருங்க. திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் தன்னை ஒரு சூப்பர் ஃபிகராக நினைத்து கொள்ளுகின்ற பெண், திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த பிறகு என்ன லைஃப், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அப்போ ரெண்டும் முரண்பட்டதல்லவா? ஒரு இடத்துல தன்னுடைய தகுதிக்கு மேலே தன்னை பெருசாக நினச்சிக்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் 2-3 வருஷத்துக்குள்ளேயே தன்னுடைய தகுதிக்கு கீழே தன்னை தாழ்வாக நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த உயர்வு மனப்பான்மை, இந்த தாழ்வு மனப்பான்மை ரெண்டும் இவர்களுக்கே எதிரி. அதனால் எந்த நிலையிலேயும் அது முக்கியத்துவம் இல்லை வாழ்க்கைக்கு. நல்ல பண்புகளும் குணங்களும் அதுதான் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். அதனால் அதை மதித்து அதில் நிற்கக்கூடிய பெண்கள் அதிகமாக பியூட்டி பார்லர் போகிறதும் இல்லை, காஸ்மெட்டிக்கு போகிறதும் இல்லை. ஏதோ எண்ணெய் போடுவோம், தலைக்கு சீவணும், கொஞ்சம் லேஸ் கொஞ்சம் பவுடர் போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் மேக்கப் ஐட்டமாக இருக்கும். எங்கே நீங்கள் மேக்கப் ஐட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் அறியாமல் இருக்கிற இடத்துல மேக்கப் ஐட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதெல்லாம் சமுதாயத்தில் நமக்கு சிந்தனைக்கு எடுத்து சொல்லப்படாத கருத்துக்கள். இதெல்லாம் மறைச்சு போய் இது ஒரு என்ன சொல்ற ஆடம்பரமான ஒரு படோடமான வாழ்க்கையே அதுதான் நிஜம் என்று போதிக்கப்பட்டு கொண்டிருப்பதனால பல குடும்பங்கள் என்ன தாறுமாறாக போய்கிட்டு இருக்குங்க. குறிப்பாக இந்த டிவியில் பார்க்குற போது இந்த பெண்ணை இப்படி ஆட வச்சு இந்த அம்மா அப்பா உட்காந்து பேத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன இவங்கெல்லாம் தாய் தந்தை? திருமணம் ஆவதற்கு முன்பு அந்த பெண் இன்னொரு ஆடவனோடு டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி சினிமாவில் ஆடுற மாதிரி ஆடி காட்டினா இவளை எந்த ஆம்பளை மனையை ஏற்றுக்குவான்? இவள் இந்த பெண்ணுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இதில் ப்ரைஸ் கிடைக்கல அழுகிறது வேறு, கெட்டு போக முடியலன்னு அழுகுறாங்க. வேதனையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எதை பார்த்தாலும் அது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கிடையாதுங்க. இதே நம்முடைய வாழ்க்கை அந்த எப்படி நினச்சி பாருங்க இல்லையா? அதனால் மற்றவருடைய இன்பங்களையும் துன்பங்களையும் தன்னுடைய வாழ்க்கை போல் நினச்சி பார்த்தா தான் அந்த வலி தெரியும், அந்த அறியாமை புரியும். அப்போ ஏன் இது மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க? கீதை தான் அருமையான விளக்கம். அந்த கர்ப்பமே கேடுகட்ட கர்ப்பம்னு. இல்லைன்னா அதுக்கெல்லாம் நல்ல தாய் தந்தை அதுக்கு ஒத்து போக மாட்டாங்க. டான்ஸ் கற்றுக்க வேண்டியதான். ஒரு சின்ன குழந்தை வயசில் பரதநாட்டியம் கற்றுக்குவாங்க, வீட்டோட அதுக்கு ஒரு ஸ்டேஜில் விட்டுடுவாங்க, அவ்வளோதான். அப்போ அது என்னென்னா, பரதநாட்டியம் ஆடுற போது ஒன்று உடலுக்கு வலு கொடுக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் வாக்கிங் போகிறது கஷ்டமாக இருக்கும், உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது பல அபிநயங்கள் அப்படி இப்படி அசைவுகள்னு சொல்கிற போது அது செய்கிறது சிரத்தை இருக்கும். அப்போ தொடர்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற போது, பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணுற போது உடலுக்கு கால் பாதங்களிலிருந்து தலை வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் அதில் இயக்கம் உண்டு, நல்ல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனசை உடலுக்குள்ளே வச்சு அபிநயம் பிடிக்கிறாங்க. இப்போ மனம் உள்ளே போயிடுதுங்க. அப்போது மனம் உள்ளே போச்சுன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், ஒருமை தன்மை மனசுக்கு வந்துடும்.
அது மட்டும் இல்லை, அந்த ஓர்மை கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து சிந்தனை திறனை தூண்டி கொடுக்கும். அதனால் பெண் குழந்தைகள் கண்டிப்பாக நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு 10-12 வயசு வரைக்கும். அதோட மறந்துடணும், அது வாழ்க்கை ஒன்றும் பெரிய தேவை கிடையாது. அப்போ அதில் உள்ள நல்ல தன்மைகளை உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிறைவுக்கும் வாழ்க்கை வளத்துக்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர, அதுவே ஒரு வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு போனோம்னு சொன்னாக்க இது நம்மை நாமே பலிகடை ஆக்கிக்கிறது தான். அதனால் இதெல்லாம் சமுதாயத்தில் பெண்கள் தங்களையே ஒரு ஜீவனாக மதிக்காமல் தன்னை ஆணுக்கு ஒரு போகப் பொருளை நினைக்கிறதுனால தான் தன்னை அழகுபடுத்திக்கணும்னே விரும்புகிறாங்க. ஆனால் இயற்கை விதியை பாருங்கள், ஆண் குயில் தான் அழகாக கூவும், பெண் குயிலுக்கு அந்த இனிமை கிடையாது. ஆண் மயில் தான் தோகை விரித்து ஆட முடியும், பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. இதுதான் இயற்கை. அப்போ என்ன காரணம் என்றால், பெண் குயிலை வசப்படுத்த வேண்டிய அவசியம் ஆண் குயிலுக்கு தான் இருக்குது, அதனால் இனிமையாக கூவுகிறது. பெண் மயிலை வசப்படுத்த வேண்டிய தேவை ஆண் மயிலுக்கு தான் இருக்குது, அதனால் அழகாக தோகை வச்சு ஆறி காட்டி அதை அழைக்குது. அப்போ ஆண் தான் பெண்ணுக்கு கவர்ச்சியாக தெரியணும், இவன் தான் பியூட்டி பார்லருக்கு போகணும். இது என்ன தலைகள் பொழப்பாக இருக்குது. அதனால் எப்படி வாழ்க்கை தலைகளாக போச்சுன்னு பாருங்கள். இயற்கை பெண் அதனுடைய நிலையில் தான் இருப்பாங்க, அதை கவர வேண்டிய அவசியம் ஆணுக்குத்தான் உண்டு. நீங்கள் குடும்ப வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரியம் எளிமையானது பெண்களுக்கு, பிரம்மச்சரியம் கடுமையானது ஆண்களுக்கு. ஏன்னா இது எழுச்சி பெறுகின்ற வேகம், அது இடம் கொடுக்கின்ற தன்மை, அக்செப்டன்ஸ் அண்ட் அட்மிட்டன்ஸ். அதனால் இயற்கை நிகழ்வே நியத்தி அப்படித்தான் இருக்குது. இது சிந்தனை செய்து பார்க்காதனால தலைகளை மாற்றி போட்டுக்கிட்டு தலைகால் தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையும் தப்பாக போச்சு. அதனால் குடும்ப வாழ்க்கை லகுவாக கொண்டு போகணும்னு சொன்னாக்க ஆணும் பெண்ணும் சமம்தான். இது அழகாக கண்ணதாசனுடைய கவியில் வரும். ஒரு சினிமாவில் மனைவி உயர்ந்துக்கிட்டே போகிறா, கணவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போ நம்மளோட உயர்ந்துட்டாலேன்னு சொல்லி பொறாமைப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதில் நிகழ்ச்சி அந்த பாடல் வருதுங்க. வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் ஒன்று சிறிதென்றால் எந்த வண்டி ஓடும்? அப்போ குடும்பம் என்றது ஒரு வாழ்க்கை பயணம், அதில் 2 சக்கரங்கள் கணவன் மனைவி. இதில் ஒரு சக்கரம் சிறுசாக போச்சுன்னு சொன்னால் வண்டி குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டின மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏன் சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த வண்டி பயணத்துக்காகுமா? அப்போது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேருமே 2 சக்கரங்கள். இதில் மனைவி சின்ன சக்கரம்னு சொன்னால் எப்படி வாழ்க்கை பயணம் நடக்க முடியும்? ஸோ 2மே பெருசும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, சிறுசு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, 2 சமமாக இருந்தால் தான் பயணம் சுகமாக நடத்த முடியும். அதுபோல் உணர்வுகளாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாம் இயற்கையின் பிரதிநிதிகளே. அப்போ ஒருவருடைய தேவைகளை மதித்து மற்ற வாழ்க்கையை முறைப்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் 2 பேருக்குமே உண்டு. அதை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அந்த குடும்பம் ஒரு கோவில். இது புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பம் மாதிரி நரகம் வேற எங்கேயுமே இருக்காது. அதனால் நல்ல குடும்பங்களை உருவாக்கி கொள்வதற்கு குடும்பத்துடைய நீதிகளையும் அதனுடைய அடிப்படையாக இருக்கின்ற கணவன் மனைவி உறவையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை துவங்க வேண்டும். அதனால் எத்தனையோ பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் சமுதாயத்தில். ஆனால் ஒரு ப்ரீ மெரிட்டல் கோர்ஸ் ஒன்று இப்போ அவசியம். திருமணத்திற்கு முன்பு குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரு கல்வி அவசியம். இந்த கல்வி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை சரியாக அமைவது கஷ்டம். அதனால் சம்பாதிக்க இயலாத கட்டத்தில் ஏதோ விதியேன்னு சொல்லி பொறுத்துக்கிட்டு இருந்த காலம் உண்டு. ஆனால் 2 பேருக்குமே சமமாக கையில் சம்பளம் இருக்குது, துணிச்சல் இருக்குது, வெளி உலக அனுபவங்கள் இருக்குது. போடா நீல இன்னொரு ஆள் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இன்றைக்கு அந்த நிலை இது சரியான பண்பாட்டுக்கு கொண்டு போக முடியாது, சீரழிவுக்குத்தான் போகும். அதனால் சுதந்திரம் என்பது
ஆண்களை மாதிரி சிகரெட் பிடிக்கிறதுலையோ, ஆண்களை மாதிரி ரெசிடென்சி ஹோட்டல்லையும் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துட்டு மது அருந்துவதிலையோ, இல்லை ஆண்களைப் போலவே திசை மாறி போவதிலேயோ சுதந்திரம் அல்ல. சுதந்திரம் என்பது பாதுகாப்பு, இன்பங்களை துய்ப்பது. அதுதான் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை எந்த மனிதனும் யாருக்கும் கொடுத்துவிட முடியாது. அது இயற்கை கொடுத்த கொடை. இதை மதித்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க.